நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க நம் முன்னோர்கள் எல்லாம். நம் உணவு பழக்கங்களும் நம்மளுடைய மாற்றங்கள் தான் பல நோய்களுக்கு அடிப்படை காரணங்களாக அமைகிறது பார்த்துடுங்க. அதனால நம்ம இயற்கைக்கு திரும்பவும் இயற்கை உணவு முறைகளை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக்டர்ஸ்களும் பெரியவர்களும் நமக்கு முன்னுரைக்கின்றார்கள். இருந்தாலும் நம்ம ஜங்க் ஃபுட்டு, அந்த ஃபுட்டு, இந்த ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு அப்படின்னு நிறைய ஃபுட்டை சாப்பிட்றோமே தவிர இயற்கைக்கு மாறான செயல்களை தான் செய்துட்டு வரோம். அதனால தாங்க நமக்கு நோய்கள் நோய்களின் தன்மைகளும் வெவ்வேறான நோய்கள் இப்போ பெருக்கெடுத்துட்டே இருக்குது. இருந்தாலும் அந்த காலத்துக்கு தகுந்தவாறு கோலங்களும் மாறிக்கொண்டே இருக்கிறது இல்லையா? அப்படிதானே ராதாம்மா? ராதாம்மா நம்ம சப்போர்ட் தான் எப்பவும். ஆமா, அவங்க ஏன்னா இந்த அம்மியில தான் அரைப்பாங்க பாத்துருங்க. நான் என் அம்மியில என்ன அரைக்கிறேன் தெரியுமா? இங்க பவர் கட்டு கரண்ட் இல்ல. மக்களை குமாரபுரம் இந்த பகுதியில எல்லாம் பவர் கட்டு பாத்துடுங்க. அதனால வேற மார்க்கம் இல்லாம நான் இங்க அம்மியில போட்டு அரைக்கிறது. இல்லைன்னா எவன் இங்க அரைக்கிறது? நம்ம வேகமாட்டு வேலையை முடிச்சுட்டு வேற ஏதாவது வேலை பார்க்க முடியுமா அப்படின்னு நினைப்போம். அதனாலதான் அப்படி. அப்புறமா ஆனால் இதுதாங்க சத்தான உணவு. நம்ம உடம்பை பலப்படுத்தும் எக்ஸசைஸும் கூட. அம்மி அரைப்பது பொம்பளவே. நேரமா வேலையை முடிஞ்சிடும், அடுத்தடுத்த வேலைக்கு ஓடிட்டே இருக்கலாம். ஆனால் இப்படி அரைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது பார்த்துருங்க. நம்ம உடம்பு தசைகள் அசையும். அதுபோல் இந்த இந்த சக்திகள் எல்லாம் இந்த 10 விரல்லையும் அடங்கி இருக்குது. நம்ம உடம்பில் உள்ள மொத்த சக்திகளும் இந்த 10 விரல்களும் அசையும் போது ரொம்ப அமுக்கி பிடிப்போமா? அமுக்கி பிடிச்சி அசையும் போது அது தசைகளுக்கும் அந்த வெயின்ஸு நரம்புகளுக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸ் பவராக மாறும். அதனால அரைக்கிறது எவ்வளோ தூரம் அரைக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம உடம்பு நல்லது, சக்தி வாய்ந்தது, நல்ல ஒரு எனர்ஜிக்காக இருக்குங்க. எக்ஸசைஸ் போல், உடற்பயிற்சி போல தான் இது கூட. அரைக்க முடிஞ்சவங்க எல்லாம் அம்மியில் அரைங்க திருப்பியும். நம்முடைய மார்பு தசைகள் எல்லாம் அசையும் போது பெரிய ஒரு உடற்பயிற்சியாக மாறும். முயற்சி பண்ணுங்க. நன்றி.